ஐந்தாவது அறிவும் திருவும் 21. காயும் கனியும் மலை வளமுடைய தமிழ்நாட்டில் முற்காலத்தில் அருந்தவம் முயன்ற முனிவர்கள் காய்கனிகளையே அருந்தி வந்தார்கள். நாவிற்கினிய நற்கனிகளும் காய்களும் தமிழ்நாட்டு மலைகளில் நிறைந்திருந்தமையால் ஆன்றோர் பலர் அங்கு வாழ்ந்து அருந்தவம் புரிவாராயினர். தமிழ் முனிவன் வாழும் பொதிய மலையில் 12 முனிவர் ஒருவர் கடுந்தவம் புரிந்தார். நெடுந்தவம் முடிந்த நிலையில் பசியின் கொடுமை அறிந்த முனிவர் அம்மலையிலிருந்த ஒரு நாவல் மரத்தின் நற்கனியை கொய்து அதை தேக்கிலீர் பொதிந்து அருகே இருந்த ஆற்றை நோக்கிச் சென்றார். 12 ஒரு முறை பழுக்கும் பெருமை வாய்ந்த அக்கனியை ஆற்றங்கரையில் வைத்துவிட்டு நீராடப் போந்தார் முனிவர். அப்பொழுது அவ்வழியாக தன் காதலனுடன் கழித்து விளையாடி வந்த ஒரு சிறுமி அக்கனியை காலால் மிதித்துச் சிதைத்தாள். அரும்பசி தீர்க்கும் அமுதக்கனி சிதைந்தழியக் கண்ட தவ முனிவர் சீற்றமுற்று 12 நீ கடும் பசியால் நலிந்துழல்க என்று பிழை செய்த பேதையைச் சபித்தார். அச்சாபத்தின் வலிமையால் அன்று முதல் வயிறு காய்ந்து வருந்திய மங்கை 12 பசியால் வருந்திய பின்பு அமுத சுரபியினரின்று மணிமேகலை வழங்கிய அன்னத்தை உண்டு பசி தீர்ந்தாளென்று பழஞ்சரிதை கூறுகின்றது. அமுதம் காக்கும் நெல்லிக்கனி தமிழகத்தில் உண்டு என்பதை அறிந்தான் அதிகமான் என்ற சிற்றரசன். அதனை அருந்தி நீடு வாழ ஆசையுற்றான். மந்தியுமறியா மரங்கள் செறிந்த தென்மலையில் பளிங்கரும் அணுகுதற் கரிய விடரொன்றில் நின்றது அந்நெல்லி. அதை அறிந்த காவலன் பல்லாண்டுகளாக பெரிதும் முயன்று விடரை அடைவதற்கு வழியமைத்து மருந்து துளவி மலை வண்டுகளை விலக்கி மஞ்சினில் மறைந்திருந்த செழுங்கனியை காவலாளர் மூலமாகப் பெற்றான். பல்லாண்டுகளுக்கு ஒரு முறை பழுக்கும் பான்மை வாய்ந்த அந்நெல்லிக்கனியின் வண்ணத்தை வள்ளல் அங்கையில் வைத்து நோக்கி அகமகிழ்த்திருக்கையில் சொல்லின் செல்வியாகிய ஒளவையார் செந்தமிழ் கவி பாடி அவன் முன்னே சென்றார். அப்பாட்டின் சுவையை செவி வாயாக பருகிய அதிகமான் மது உண்டவன் போல் மகிழ்வுற்றான். அதிமதுர கவி பாடிய ஒளவையார்க்கு அமுதம் பொழியும் நெல்லிக்கனியை ஏற்ற பரிசென்று எண்ணி அங்கையில் இருந்த கனியை அவரிடம் அகமலர்ந்தளித்தான். அந்நெல்லிக்கனியினை ஒளவையார் அருந்திய பொழுது அதன் தீஞ்சுவையினை அறிந்தார், திகைப்புற்றார். அந்நிலையில் அதிகமான் அந்நெல்லிக்கனியின் அருமை பெருமைகளை எடுத்துரைத்துச் செழுந்தமிழ் கவி பொழியும் சென்னா புலவர்க்கு அமுதம் சுரக்கும் அருங்கனியே அமைந்த உணவாகும் என்று மனமகிழ்ந்து துரைத்தான். பல நாள் முயன்று வருந்தி பெற்ற அருங்கனியை தான் அருந்தியின் புறக்கருதாது. பாடிவந்த கிழவிக்கு அதனை பரிசாக அளித்த வள்ளலின் அருங்குணத்தை ஒளவையார் வாயார புகழ்ந்து வாழ்த்தினார். நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே தொன்னிலை பெருமலை விடரகத் தருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத் தடக்கிச் சாதல் நீங்க எமக்கித்தனையே பொன்னொழி மாலை அணிந்த வள்ளலே அணுகுதற்கரிய மலைவிடரில் அமைந்த இனிய கனியின் அருமையையும் கருதாது பயனையும் குறியாது அக்கனியை என்னிடம் ஓந்தளித்தனையே உன் பெருமையை ஏழையேன் எவ்வாறு புகழ்வேன் பாலாழியில் எழுந்த அமுதினை பிறர் கழித்து நஞ்சுண்டு கண்டம் கருத்த செஞ்சடை கடவுள் போல் நீயும் என்றென்றும் இவ்வுலகில் வாழ்வாயாக என்று நிறைந்த மொழிகளால் ஒளவையார் அருளிய வாழ்த்துறையில் கருநெல்லிக்கனியின் வரலாறும் அதனை அன்புடன் அளித்த அதிகமானது வல்லன்மையும் ஒருங்கே விளங்கக் காணலாம். பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதலே அறங்களுள் எல்லாம் தலையாய அறமென்று தமிழ்மறை கூறுகின்றது. இவ்வாறு அறநூல் விதித்ததற்கும் மேலாக தன்னலம் மறுத்து பிறர் நலம் பேணும் பெருந்தகைமை சாலச் சிறந்ததென்பது சொல்லாமலே விளங்கும். தான் அருத்தி பயன் பெறுமாறு வருந்தி பெற்ற அருங்கனியை ஓளவையாருடன் பகுத்துண்ணவும் எண்ணாது முழுக்கனியையும் அக்கவிஞர்க்கு ஈந்து மகிழ்ந்த வள்ளலின் பெருமை உலகம் உள்ளளவும் அழியாததன்றோ. இப்பண்பினை கண்டு வியந்த புலவர் ஒருவர் கமழ் பூன் சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விளை தீங்கனி ஒளவை கீந்த அரவக் கடற்றானை அதிகன் என்று புகழ்ந்துரைத்தார். இத்தகைய அமிழ்துறும் அருங்கனிகள் தமிழகத்தில் முன்னால் இருந்தமையாலேயே கனியிருப்ப காய் கவர்தல் ஆகாது என்று ஆன்றோர் கட்டுரைப்பார் ஆயினர். கனி என்னும் சொல் பொதுவாக பழங்களை எல்லாம் உணர்த்துமாயினும் சிறப்பு வகையில் அமிழ்தம் பொழியும் அருங்கனியையே குறிக்கும் என்பது அறிஞர் கருத்து. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்த